மாமா நம்ம காலனி வாசல்ல இருப்பானே கபாலி ரிக்ஷாக்காரன் 78 வயசாகி கூட இன்னும் இழுத்துட்டு இருக்கானே. அவன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. என்ன கேள்வி? ஆடி போயிட்டேன் மாமா. நானு படிச்சவர் தானே சிவா சார், நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்ட்டு கேட்டான். சொன்னீங்களா? முதல்ல கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு 2 குழந்தை, அதுல ஒண்ணு என் தங்கச்சின்னா இன்னொன்னு யாருன்னு கேட்டான். குழம்பி போயிட்டேன், விடையே தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே பாவம் பார்த்து, என்ன சிவா சார் நீங்க படிச்சிருக்கீங்க, இது கூட தெரியலையே, எங்க அப்பாவுக்கு 2 குழந்தை, ஒன்னு என் தங்கச்சின்னா இன்னொன்னு நான் தானேன்னா, ஐயோ இது கூட நமக்கு ஸ்ட்ரைக் ஆகலடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆடி போயிட்டேன். அந்த பிரமிப்புல இன்னும் வெளியே வரல மாமா நானு. ஐயோ அப்பா. நல்ல கேள்வி இது, நாம யார்கிட்ட கேட்கணுமே. டேய் எங்கடா போற? நைட் கிரிக்கெட். எப்ப பார்த்தாலும் விளையாட்டு 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 தான். படிக்கிறத பத்தி யோசிக்கவே மாட்டியா? கொஞ்சமாவது ஜெனரல் நாலேஜ் பத்தி திங்க் பண்றியாடா? உங்களுக்கு இருக்குதா? டேய் நான் வயசுல பெரியவன், நான் கேட்டா நீ பதில் சொல்லணும். இப்போ ஒரு கேள்வி கேட்கற பதில் சொல்றேன். சரி கேளுங்க. அதாவது உங்க அப்பாவுக்கு 2 குழந்தைங்க, ஒன்னு வந்து நீ, இன்னொன்னு யாரு? இது கூட தெரியல பாத்தியா? அதுக்கு தாண்டா படிக்கணுங்கிறது. உங்க அப்பாவுக்கு 2 குழந்தை, ஒரு குழந்தை நீன்னா இன்னொன்னு யாரு தெரியுமா? நம்ம காலனி வாசல் இருக்கானே 70 வயசு கிழவன் கபாலி, அவன் தான்டா. இது கூட தெரியல, எப்படி முடிக்கிற? ஹலோ, இதெல்லாம் ஒரு கேள்வியா? நான் ஒரு ரியாக்ஷன் இருக்கா? நீங்க என்னமோ நான் முட்டாள் மாதிரியும் நீங்க அறிவாளி மாதிரியும் சிரிக்கிறீங்க. எங்க அப்பாவுக்கு 2 குழந்தைங்க, ஒண்ணு நான், இன்னொன்னு யாரு? என் அக்கா கண்ணம்மா தானே? ஆமா. இது கூட தெரியாம நீங்க வயசுல பெரியவர் கூட பார்க்க மாட்டேன். டயாபட்டிஸ், ஹார்ட் அட்டாக் இதுல சாகரவாளை விட இந்த ஜலதோஷத்துல சாகரவா பர்சன்டேஜ் தான் ஜாஸ்தின்னு சொல்றான். மூக்குக்கு வந்தா மூச்சே நின்று போயிடும். ஏண்டா சீனே, எப்படிடா இருக்க? சித்தப்பா, நீங்க என்ன பயமுறுத்தினதுல இருந்து என் தூக்கமே சுத்தமா போச்சு. நான் எங்கடா பயமுறுத்தினேன்? ஏண்டா இன்னைக்கு நீ கண்ணாடியில பாத்தியா? 2 நாளா நான் என் மூக்கையே தான் கண்ணாடியில பாத்துட்டு இருக்கேன். சொல்ல போனா எனக்கு எதை பார்த்தாலும் ஒரே மூக்காதான் தெரியறது சித்தப்பா. நான் பயந்த மாதிரி ஒண்ணு இல்லையே. நார்மல் ஆயிடுதா? கோரமா இருக்கு. ஆரம்பத்திலே இதை கவனிக்காம விட்டுட்டு இப்படி படுத்த படுக்க ஆயிட்டியாடா. ஐயே, நான் சும்மா தான் படுத்திருந்தேன். இதுதான்டா இந்த வியாதியினுடைய குவாலிட்டி. ஏண்டா நீ பாக்குற வாழ்கிட்டெல்லாம் மூக்கு வீங்கியிருக்கா மூக்கு வீங்கியிருக்கான்னு கேட்டியா? ஆமா. இது ஸ்டேஜ் நம்பர் 2. ஏண்டா உனக்கு மனசுல ஒரு பயம் வந்திருக்கணுமே. ஆமா ஆமா ஆமா. இது ஸ்டேஜ் நம்பர் 3. போதும் சித்தப்பா போதும். நீங்க இதெல்லாம் 1 by 1 சொல்ல சொல்ல நேக்கு அப்படியே தலையே சுத்துறது. இது ஸ்டேஜ் நம்பர் 4. இப்ப முறைச்சு என்னடா பிரயோஜனம்? உண்மையை சொன்னா உனக்கு மூக்க மேல கோபம் வருது. ஏய், உனக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா உன் மாமனாராடா ஜெயஸ்ரீயை காப்பாத்த போறார். நல்ல நாள்லயே அவன் மூக்கால அழறான். ஜெயஸ்ரீ நினைச்சா தாண்டா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இவ்வளவு அழகான ஜோடியான்னு ஊரே மூக்கில விரல இருக்கிற அளவுக்கு இருக்கு. சித்தப்பா, உங்களுக்கு இந்த மூக்க தவிர வேற எதுவும் பேச தெரியாதா? கோபப்படாதடா சீனிவாசா. இருக்க போற கொஞ்ச நாள்லயாவது சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருந்துட்டு போயேன். நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம், இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? மந்திரவாதியோட உயிர் கிளியோட உடம்புல இருக்கிற மாதிரி உன்னோட உயிர் உன் மூக்கில தான் இருக்கு அப்படின்னு விதி எழுதி இருக்கு. சீனிவாசா, மூக்கு வேற பெருசாயிண்டே இருக்கு. முகம் கூட
வீங்கின மாதிரியே தெரியுது. ஐயோ சீனி, உன் நிலைமை இப்படியாடா ஆகணும்? பாவண்டா அந்த ஜெயஸ்ரீ, சின்ன வயசுல அவளுக்கு இப்படி ஒரு சோதனையா? వాచ్మెన్ గారు சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். సారా ఏమి ఇది ఎందుకు సార్ ఇంత దిడీర్ మర్యాద முதல் மரியாதை மாறி ஆமா அப்பாராவ் சார், இது வரைக்கும் நீங்க யாருன்னு தெரியாம வாடா போடான்னு சொல்லிட்டேன். அதுக்காக என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, மன்னிச்சிருங்க சார். ఏమి ఇది నేను అప్పారావు, நீங்க என்ன தாராளமா வாடா போடானே கூப்பிடலாம். உங்களுக்கு என்னோட ஃபாதர் வயசு కదా. இல்ல வந்து அது வந்து ఎందుకు సార్ ஏதோ குண்டு வெடிச்ச மாதிரி என்ன பார்த்து பயந்து நடுங்குறீங்க? வெடிச்ச மாதிரி இல்ல, வெடிச்சிடப்படாதேன்னு தான். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். உங்களுக்கு ஏதோ ஆயிப்போயிந்து. ஏதோ ஆகி போயிருந்து இல்ல சார், இனிமே ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க சார். என்ன சார் இப்படி நீங்க பேஜார் பண்றீங்க? எதுக்கும் என்ன பார்த்து பயந்து பயந்து நடக்கிறீங்க? నేను என்ன டெரரிஸ்டா? ஆமா. ఎవరు చెప్పినారు? சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, சொல்லிட்டேனே. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். చెప్పుంగ, నేను టెర్రరిస్ట్ ఎవరు చెప్పినారు? చెప్పుంగ. சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன். ఏమి అయిపోయింది ఈ వాచ్మెన్కు? చూస్తాను. ఈ నలంకొంట నగరివాస వెంకటరమణ భాస్కర్ రాజు అప్పారావు చూస్తాను. ஹலோ, மைக் டெஸ்டிங். ஹலோ, கேக்குதா? ஹலோ, 001112223334444. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ, அதான் காதுல விழுதுல, பின்ன ஹலோ ஹலோ ஹலோன்னு கூவிட்டு இருக்கீங்க. அபிஷேக், மியூசிக்கல் சேர் போட்டியை எப்ப ஆரம்பிக்க போற? ஏமாச்சு, உன் உடம்புக்கு இதெல்லாம் தேவையா? இது ஜனநாயக நாடு, யார் வேணும்னாலும் கலந்துக்கலாம். உடம்பு முக்கியம் இல்ல. அப்புறம் ஏன் நீ கலந்துக்கல? நான் கலந்துக்கிட்டா நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். தேவையில்லாம உங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்குமே, அதனால தான் மைக்க பிடிச்சிக்கிட்டு நடுவர் ஆயிட்டேன். சரி சரி. அபிஷேக், மியூசிக்கல் சேர் போட்டிக்கு சேர் தானே போட போற? இல்ல, கட்டில் போட்டு ஜமக்காலம் போட்டு உங்களை படுக்க சொல்லுவாங்க. சேர் தானே போட்டு வச்சிருக்கோம், கண்ணுக்கு தெரியல. அதுக்கு இல்லப்பா, நான் இந்த போட்டியில கலந்துக்க போறேன்ல, அதுக்காக என்ன எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்க போறேன். ஆமா, இவர் ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்க போறாரு, தயார் பண்ணிக்கிறதுக்கு. வாட்சி, நீ ரொம்ப பேசுற. கலந்துக்கிட்டு கோல்டு மெடல் வாங்கிடுவாரு. ஓகே. கபாலி காலனி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப வயோதிகர்களே, இன்றைய தினம் நமது காலனியின் ஆண்டு விழா கொண்டாட்டங்களை அசோசியேஷன் நடத்தாததினால் நான் மனது வைத்து முன்னின்று இந்த போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த போட்டி மியூசிக்கல் சேர் போட்டி. இந்த போட்டியில் முதல் பரிசை பெறுபவருக்கு பெரிய பரிசாக BMW கார். அவசரப்படாதீர்கள். BMW கார் கொடுப்பதற்கு ஆசைதான், ஆனால் ஸ்பான்சர் யாரும் கிடைக்கவில்லை. அதுக்காகலாமா இப்படி ஏமாத்துறது? ஏன் இப்படி இருக்கா? அதுக்காக நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க. நம்ம காலனில 24 நம்பர் வீட்ல இருக்கிற பஞ்சாபகேசன் சிங்கப்பூர் ஃபிளைட் டிக்கெட்டை கிஃப்டா கொடுத்திருக்காரு. பாரு, இந்த போட்டியோட விதிமுறையை நான் சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. இங்க போர்டு சேர் போடப்பட்டிருக்கு, இங்க டேப் ரெக்கார்டர் இருக்கு, அதுல பாடல் போடப்படும். பாடல் போட்ட உடனே எல்லாரும் சேரை சுத்தி சுத்தி வரணும். நான் பாட்டை ஆஃப் பண்ணுவேன், எல்லாரும் சேர்ல வந்து உட்காரணும். யாரு சேர்ல உட்காரலையோ அவங்க போட்டில இருந்து விலக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்பா, தெரிஞ்ச ஆட்டத்துக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் தேவையா? இவ்வளவு விளக்கம் தேவையா? மைக் கிடைச்சா
எதோனாலும் பேசிடுறதா? சரி இதெல்லாம் பப்ளிக் பிளேஸ் எதுக்கு? சரி போட்டி ஆரம்பிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. வாங்க. ஓகே ஓகே ஸ்டாப். சம்பளம் தாண்டதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இது போலி ஆட்டம். ஆக சிங்கப்பூர் செல்லும் வாய்ப்பை இழக்கும் முதல் நபர் நமது சமாதான புறா சம்பத். ரெடியா? ஆக இப்பொழுது 3 நாற்காலிகளில் ஒரு நாற்காலி விலக்கப்படுகிறது. எடுத்துருங்க. இப்பொழுது இருப்பது 2 நாற்காலிகள். ஆனால் போட்டியாளர்கள் 3. யார் அந்த அதிர்ஷ்டசாலி பார்ப்போம். மறுபடியும் இந்த விளக்கம் ஓவர். சரி சரி நீ ஓட ஆரம்பி. ஓடிக்கிட்டே இருங்க, உட்கார வேணாமா? ஆக இப்பொழுது வாட்ச்மேன் மகாலிங்கம் தோத்து விட்டார். ஆமா அபிஷேக், நான் இதுல உட்கார்றதா அதுல உட்கார்றதான்னு குழம்பிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ள குட்டி பாரதி வந்து உட்கார்ந்துட்டான். இப்ப சொல்லு, நான் இதுல உட்கார்றதா இல்ல வெளியே உட்கார்றதா? ஏங்க என்னையே குழப்ப பாக்குறீங்களா? நீங்க எங்க வேணா போய் உட்காருங்க, தொடர்ந்து ஆட்டத்தை நடத்த விடுங்க, கிளம்புங்க. ஆக மீண்டும் ஒரு நாற்காலி எடுக்கப்படுகிறது. இருப்பதோ ஒரு நாற்காலி, ஆனால் போட்டியாளர்கள் 2. யார் இந்த டிக்கெட்டை வெல்ல போகிறார்கள் பார்ப்போம். மறுபடியும் இந்த விளக்கம் ஓவர். ஓட ஆரம்பி. ஸ்டார்ட். நட்டு மாமா பாய், போயிட்டு வாங்க. நட்டு அவுட். ஆக இன்றைய போட்டியில் வெற்றியாளர் வின் பண்ணியவர் குட்டி பாரதி. எனவே இந்த போட்டியின் பரிசை பெறுபவர் வெற்றி பெற்றவர் வின்னர். ஹலோ, எல்லாம் ஒண்ணுதான். முதல்ல அது கொடுங்க. 29/5/1995. ஐயோ, நான் பொறுக்கிறதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் போயிட்டு இருந்த டிக்கெட். இந்த பஞ்சாபி கேஸ் ஏமாத்திட்டாரு. டேய், ஏமாத்துனது பஞ்சாப கேஸ் இல்ல, இந்த அபிஷேக். ஆமா, அது என்ன சிங்கப்பூர் போன டிக்கெட் எங்க கிட்ட எடுத்து வந்து கொடுக்குற? ஹலோ 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 ஹலோ, நான் உங்ககிட்ட எல்லாம் என்ன சொன்னேன்? சிங்கப்பூர் ஃப்ளைட் டிக்கெட்னு சொன்னனே தவிர ஏற்கனவே போன டிக்கெட்டோ இல்ல இனிமே போக போற டிக்கெட்டு அப்படின்னு உத்தரவாதத்தை கொடுத்தனா? பிரைஸ்னு சொன்னேன், மைக்ல சொன்னதும் கும்பல் கும்பலா வந்துட வேண்டியது. அடச்சே. வாங்க வீட்டுக்கு. கரெக்ட். வேலைய பாருங்க. டேய், நீ சொன்னது ரொம்ப கரெக்டா. ஆனா உன்னை பார்த்த வரைக்கும் எங்களுக்கு அடிக்கணும்னு தோணலடா. ஆனா இப்படி பேசுறதுக்கு அப்புறம் நான் அடிக்கணும்னு தோணுது. அதனால நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா, அவசரப்படாதீங்க. சம்பத்து, உனக்கு எனக்கு மட்டும் தனி டீல். என்கிட்ட ஆஸ்திரேலியா போறதுக்கு ஒரு டிக்கெட் இருக்கு. என்கிட்ட ஆசிட் பாட்டில் ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் முடியாது. இங்க பார், இங்க நிலைமை சரியில்லை. என்னால இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நீ உடனே வண்டி எடுத்துட்டு வா. ஜாக்கிரதை. ஐயோ. ஏய், நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? நான் எதுக்கு மேடம் உங்களை ஃபாலோ பண்றேனோ? நீங்க தான் முன்னாடி இருக்கீங்க. இத பாரு, மறுபடியும் சொல்றேன், அனாவசியமா என் விஷயத்துல குறுக்கிடாத. நானும் குறுக்கிடல மேடம், சைடுல தான் நிக்கிறேன். என்ன கிண்டலா? அனாவசியமா என் விஷயத்துல குறுக்கிடாதன்னு சொல்றேன். அனாவசியமா உங்க விஷயத்துல குறுக்கிடலாம் சொல்றேன், அவசியமா தான் குறுக்கிடுறேன். ஆமா, யார் கையில போன்ல பேசிக்கின்னு இருந்தீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அது எனக்கு தேவையான விஷயம். எவரு చెప్పండి. அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? அங்க பாரு. அடச்சே, 2 பேர் ஓடுதண்டா ராஸ்கல். இப்ப சொல்லு, அவசியம் தெரியணுமா உனக்கு? நான் உனக்கு என் வழியில குறுக்கிடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சொன்ன கேட்க மாட்டேன். ஐயோ, காப்பாத்துக்கோ. துப்பாக்கி. ஏய், சத்தம் போடாத, அப்புறம் துப்பாக்கிக்குள்ள இருக்கிற குண்டு உன் மண்டையை தொலைச்சிரும்.
வெல்டன் மேடம், வெரி குட். தேங்க்யூ வாட்ச்மேன். இவ ஆபரேஷனை நான் முறியடிச்சிட்டேன். சொல்றா, எந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன்? தீவிரவாதி இயக்கமா? நேரம் தீவிரவாதி காது. இது வழக்கமா எல்லாரும் சொல்ற டைலாக் தான். நீ அடுத்ததா என்ன பிளான் போட்டிருக்க? பிளானா? எந்த பிளானோ? ஓ, நீ அவ்ளோ பிளான் போட்டிருக்கியா? ஆச்சே சம்பத்து, இவ்வளவு பெரிய தீவிரவாதியோட நாம இத்தனை நாளும் சகஜமா பழகிக்கிட்டு இருந்திருக்கோம். நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது வாச்சு. நல்ல வேலை மேடம் வந்ததுனால நம்மளும் தப்பிச்சோம், நம்ம காலனியும் தப்பிச்சிச்சு. இப்போது உனக்கு புரிஞ்சுது. நீ என்ன நம்புகோ, நேரம் தீவிரவாதி காது. இப்படி எல்லாம் கேட்டா நீ ஒத்துக்க மாட்டே. மரியாதையா உண்மையை சொல்லு, நீ எந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன்? வெல்டர் அப்பாராவ், இவதான் நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த தீவிரவாதி. சரியான நேரத்துல இவளை பத்தி தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அரசாங்கம் இவளுக்கு வச்சிருக்கிற ரிவார்டு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். கான்ஸ்டபிள், இவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வாங்க. அந்த கண்ணை கொடுங்க. அட பாவமே, கடைசியில இவதான் தீவிரவாதியா? முதல்ல இவதான் தீவிரவாதி నేను చెప్తాను కదా. அவ என்னன்னா நீதான் தீவிரவாதின்னு எங்கிட்ட எல்லாம் சொன்னான். ఆహా, அதனாலதான் என்ன பார்த்து அந்த மாதிரி பயந்தீங்களா? నేను முதல்லயே చెప్పినాను, நீங்க தான் நம்பல. சாரி அப்பாராவ், ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, அதான் ஜனங்க பாத்துட்டாங்கல்ல. போன் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அழைப்பு வந்திருக்கு. ரிவார்டு கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். హలో, నేను కబాలి కాలనీలో అపారా పేసరేను, మీరెవరు? யமன்டா, எங்க மனித குண்டு மாணிக்கத்தை போலீஸ்ல மாட்டி வச்சுட்டியே, உன்னை இருக்கிற இடத்துல இருந்தே தூக்குறேன்டா. யார்கிட்ட இருந்து அழைப்பு? யமன்கிட்ட இருந்து. செல்ஸ் காஃபி. செல்ஸ், ஏன் காஃபியை இப்படி கோபமா வைக்கிற? பாரு, கீழே எல்லாம் சிந்திருச்சு பாரு. என்னது இது? டம்ளர்ல காஃபி இருக்கிற மாதிரி தெரியல, இவ்வளோ குறைவா இருக்கு. ஐயா, காஃபி மாதிரியே இல்லை, இது துணி துவைச்ச அழுக்கு தண்ணி மாதிரி இருக்குது. துணி துவைச்ச அழுக்கு தண்ணிலாம் நான் குடிச்சு பார்த்தது இல்லை, அதனால எனக்கு தெரியாது. என்ன கிண்டலா? நான் மட்டும் குடிச்சிருக்கேனா? நீங்க தான் பெரிய கோடீஸ்வரர் ஆக போறீங்கல்ல. வேணும்னா இந்த காஃபியை குடிங்க, இல்லைன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் குடிச்சுக்கோங்க. என்ன எனக்கு ஒரு பேசலாம் இடக்கு மடக்கா இருக்கு. இனிமே இப்படிதான். இதுதான் கடைசி காஃபி. இனிமே சோறு தண்ணி காபி எல்லாமே ஹோட்டல்ல போய் பாத்துக்காங்க. என் கையால பச்சை தண்ணி கூட கிடைக்காது, சொல்லிட்டேன். செல்ஸ், என்னமா சொல்லுது? ஏய் செல்லம்மா, என்ன பண்ற? பார்த்தா தெரியல, துணியை கட் பண்றேன். அது தெரியுது, எதுக்காக துணியை கட் பண்றேன்னு தான் கேக்குறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சில மனுஷங்களை கட் பண்ண முடியல, அதான் துணியை கட் பண்றேன். ஐயோ, செல்லம்மா, இன்னைக்கு நீ சமைக்கலையா? குழந்தைங்க ஏன் ஹோட்டல் டிஃபன் சாப்பிட்றாங்க? நான் ஒன்றும் இந்த வீட்டில் சமைக்காரி இல்லை, இனிமேலாம் இப்படிதான். சமையக்காரங்க தான் வீட்டில் சமைப்பாங்களா? ஒரு அம்மா வீட்டில் சமைக்க கூடாதா? என்ன இங்க தகராறு? வந்துட்டாரு நான் அட்டாம 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு. இப்படிதான் அம்மா, என்ன பேசினாலும் எக்கு தப்பா இடக்கு மடக்கா கூட கூட பேசிக்கிட்டே இருக்கிறா. பேசுறத பார்த்தா இடக்கு மடக்கா தெரியலையே, குண்டக்க மடக்கால தெரியுது. இப்போ இதை ஆராய்ச்சி பண்ண தான் வந்தீங்களாங்க? குட்டி பாரதி, ராசா, தாத்தா ஒரு இட்லி குடுறா. தர முடியாது. எடுத்துக்கிட்டா அச்சிப்பா, மூஞ்சிலே ஆடுறா அந்த இட்லியால வர. எதுக்கு? இட்லி வேஸ்ட் ஆகிறதுக்கா?